பிரைஸ் லார்ட். இன்று கூட நீங்கள் எடுக்கும் தீர்மானம் சரியானது என்று நமக்கு எப்படி தெரியும் என்பதை பார்க்கலாம். தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது நம்ம முடிவு சரியாக இருக்கும். சங்கீதம் 119 சொல்கிறது, நம் தேவ வசனத்தினாலே நம்முடைய பாதையை சுத்தம் செய்து நம் பாவம் செய்யாதபடிக்கு நம் இருதயத்தில் தேவ வசனத்தை காத்துக்கொண்டு முடிவை எடுக்க வேண்டும். இரண்டாவது, தேவனை நம்பி நம் முடிவை எடுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் மூலம் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். மூன்றாவது, விசுவாசத்தினாலே முடிவு எடுக்க வேண்டும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போக அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் என்ன என்று தெரியாமலே புறப்பட்டு போனான். அடுத்தது, கீழ்ப்படுதலோடு கூட அர்ப்பணிப்போடு முடிவை எடுக்க வேண்டும். ரூத் அப்படித்தான் எல்லாவற்றையும் இழந்த போது கூட, நீ போகிற இடத்துல நானும் போவேன், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று தன்னுடைய மாமியார் நவமியை பார்த்து நல்ல முடிவு எடுக்கிறாங்க.